தரமணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கு நிறைய தேசிய விருது கிடைச்சதா சார்? இல்லை சார், ஒன்றும் கிடைக்கல சார். அது கிடைச்சிருக்குன்னு நியாயமா வந்து அந்த கேரக்டர், அந்த ஆண்ட்ரியோட கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அது எப்படி அது நான் அந்த படம் அப்பவே பார்த்தேன். பார்த்தோன்னு கன்ஃபார்ம் இந்த கேரக்டருக்கு நேஷனல் அவார்டுன்னு நான் 100% சொன்னேன். அது எப்படி மிஸ் ஆச்சுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப ஆழமா இருக்கும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதில் சில டயலாக்லாம் கூட சொல்லியிருப்பேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு படம், பிடிச்ச ஒரு இயக்குனர். அவரோட படம் நான் இன்னும் பார்க்கல தான். ஸோ ஆனால் என் ஃபேமிலி எல்லாரும் பார்த்துட்டாங்க. எப்பயுமே என்னை விட்டுட்டு தான் படம் பார்ப்பாங்க அவங்க. ஸோ என் ஃபேமிலியில் படம் பார்த்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. படம் பார்த்து முடிஞ்ச உடனே ரொம்ப வித்தியாசமான படம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி என்னோட பையன், என் மனைவி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ ஓடிடியில் வந்தோடனே நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். டிராகன் அஸ்வத் வந்து எனக்கு அப்போலேருந்தே பழக்கம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. ஹோட்டல்ல ஏன் எக்ஸ்ட்ரா பில் வந்துச்சு? சஸ்பென்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்பவே ஒரு டிராகனா தான் இருந்திருக்காரு. அந்த பார்ட்டி எனக்கு இப்பதான் தெரியுது. ஸோ அங்கேயே டிராகன் ஹீரோ உள்ள இருந்திருக்காரு.